கொண்டிருந்த தொழிலாளர்களிடம் செல்போன் திருடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ராயர்பாளையத்தில் கண்காட்சி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கு பணி செய்யும் தொழிலாளர்கள் அருகில் இருந்த கடையின் மேற்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அவர்களிடம் இருந்து 3 செல்போன்கள் மற்றும் ஒரு பை ஒன்றை திருடி சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து தூங்கி எழுந்த தொழிலாளர்கள் செல்போன் தொலைந்து போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் பல்லடம் போலீசாரிடம் இதுகுறித்து புகார் அளித்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் மர்ம நபர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்களிடம் செல்போன் மற்றும் பேக்கை திருடிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அருகே நிறுத்தப்பட்டிருந்த 4 டிராவல்ஸ் வேன்களின் மீது கல்வீசி கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே உள்ள சாணார்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவர் 7 டிராவல்ஸ் வேன்களை வைத்து தொழில் செய்து வரும் நிலையில் வழக்கம் போன்று தனக்கு சொந்தமான 7 வேன்களையும் சோலாரில் உள்ள காலி இடத்தில் நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் ஒரு பைக்கில் வந்த 2 பேர் வெங்கடேஷின் டிராவல்ஸ் வேன் மீது கற்களை வீசி தாக்கியதில் 2 டிராவல்ஸ் வேன்களின் முன்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து சேதமடைந்தது. மற்ற 2 வேன்கள் லேசான சேதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வேனின் உரிமையாளர் வெங்கடேஷ் மொடக்குறிச்சி போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் மொடக்குறிச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருச்சி காவிரி ஆற்றில் 2 முதலைகள் தென்பட்டதாக அச்சம் தெரிவித்துள்ள நிலையில் முதலைகளை உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி காவிரி ஆற்று மணல் திட்டுகளில் 2 முதலைகள் இருப்பதாக தகவல் வெளியானது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனம் மற்றும் தீயணைப்பு துறையினர் முதலைகள் நடமாட்டத்தை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து ட்ரோன் கேமராக்களின் மூலம் கண்காணித்து அவற்றை பிடித்து வேறு இடங்களில் கொண்டு சென்று விடுவதற்கு முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக முதலை தென்பட்ட செய்தி பொதுமக்களிடையே வேகமாக பரவிய நிலையில் பாலத்தில் சென்று கொண்டிருந்த பொதுமக்களில் சிலர் அவற்றை வேடிக்கை பார்த்ததன் காரணமாக காவிரி பாலத்தில் போக்குவரத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த கோட்டை காவல் நிலைய காவலர்கள் விரைந்து சென்று போக்குவரத்தை சீர்படுத்தினர். டெல்லி நகரில் ஸ்ரீ ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன் கோவில் பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் நெல்லிநகர் ரயில் நிலையம் மேற்குப்புறம் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன் கோவில் 40ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கம்பம் நடுதல் மகா தீபாராதனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருக்கல்யாணம், திருவிளக்கு பூஜை, அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்று ஓம் சக்தி மாரியம்மனுக்கு பெண்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த பால்குட ஊர்வலத்தில் அழகு குத்தியும் கரகம் எடுத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். வேலூரில் நடைபெற்ற சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வேலூர் கோட்டை எதிரே உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். வேலூர் கோட்டை எதிரே உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் தொடங்கிய பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று இறுதியாக நேதாஜி விளையாட்டு அரங்கில் நிறைவடைந்தது. இதற்கிடையில் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி போதைப் பொருளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். பழனியில் மத்திய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயில் முன்பு பழனி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பழனி வழக்கறிஞர் சங்க தலைவர் அங்குராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், மாநில ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் தமிழில் வழக்காடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட சுற்றுப்பகுதிகளில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரிந்த கால்நடைகள் மாநகராட்சி மாட்டு கொட்டகையில் அடைக்கப்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மார்க்கெட், பேருந்து நிலையம், திருமுல்லை வயல் போன்ற பகுதிகளில் ஆவடி மாநகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர் மொய்தீன் மற்றும் ஆவடி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆப்ரகாம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்களும் போக்குவரத்து காவலர்களும் இணைந்து சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து ஆவடி மாநகராட்சி மாட்டுத் தொழுவத்தில் அடைத்தனர். பின்பு மாட்டினை உரிமை கொண்டு வரும் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கவும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் ஆணை பிறப்பித்துள்ளார். பின்பு உரிமை கொண்டாட இயலாத கால்நடைகளை திருவள்ளூரில் அமைந்துள்ள கோசாலையில் அடைக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். கல்லாவி அரசு மேல்நிலைப்பள்ளி பகுதியில் நடைபெற்ற சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை டிஎஸ்பி பார்த்திபன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் தொடங்கிய பேரணியை ஊத்தங்கரை டிஎஸ்பி பார்த்திபன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சே பர்குணன் அவர்கள் தலைமையில் முன்னதாக இறைவணக்க கூட்டத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரணி காமராஜர் சிலை வழியாக பேருந்து நிலையம் வரை மாணவ மாணவிகள் போதை விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்திய வண்ணம் விழிப்புணர்வு முழக்கமிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் கடத்துபவர்கள் விற்கும் செயல்களில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டதாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எல் பாலாஜி, போதைப் பொருளை முற்றிலும் ஒழிப்பதற்காக போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சர்வதேச அளவில் போதைப் பொருட்களை கடத்தும் நபர்களை கண்டறிந்து முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஆக்சுவலி அது சம்பவம் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்தே நம்ம தொடர்ந்து நடவடிக்கைகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் மெயினான குற்றவாளிகள் எல்லாமே கைது பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரில் கூட மெயினாக இங்கே இதில் கடத்தப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் கேங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமாண்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் தான் இருக்காங்க. இது வரைக்கும் வெளியே வரல. அவங்களோட போட்டிலிருந்து நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போவும் தொடர்ந்து அதனுடைய முழு நடவடிக்கைகள், அது சர்வதேச கடத்தல் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக கூட நம்ம ஒரு 8 கிலோ நம்ம மெத்தபெட்டமின் பிடிச்சிருந்தோம். அதுவும் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மெயினான விஷயங்கள், மெயினான கேங்ஸ் எல்லாமே நிறைய பேரை உள்ள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமான தகவல்கள் இருந்தாலும் பொதுமக்கள் இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு செங்கத்தில் மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி மதுவிலக்கு அமலாக்கத்துறை மற்றும் தனியார் பார்மசி கல்லூரி, தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. முன்னதாக இந்த பேரணியை செங்கம் காவல்துறை கண்காணிப்பாளர் தேன்மொழி வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மதுவிலக்கு அமலாக்கத்துறை துணை கண்காணிப்பாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மில்லத் நகர் வரை மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.